ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸ்பெஷலி வந்து ஃபின்லேண்டுக்கு வந்து வர இருக்கவங்க, ஸ்டூடெண்ட் வீசானாலும் சரி, டிபெண்டன்ட் வீசாவில் வர இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ. ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களில் வந்து ஏஜென்சியில் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, போனோடனே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும், 3 to 6 months வந்து நீங்கள் செட்டில் ஆகிடலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் ஸ்டூடெண்ட் வீசாவில் வரவங்க வந்து செகண்ட் இயர் கோர்ஸ் ஃபீ பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போனோடனே உங்களுக்கு வேலை கிடச்சிரும், எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வாரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எனக்கு நிறையா இன்குவாரிஸ் வருது. எனக்கு இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஏஜென்சியில் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்கிறாங்க, நம்பலாமா, அதுக்கு இவ்வளோ கேட்குறாங்க, கொடுக்கலாமா இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான், நான் யாரையுமே டீமோட்டிவேட் பண்ணி சொல்லலை, பட் ஃபேக்ட் இது தான். நீங்கள் வந்து ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும். ஃபின்லாண்டை பொறுத்தவரையில் ஜாப் சுச்சுவேஷன் ரொம்பவே டிஃபிகல்ட். தெரிஞ்சவங்க யார்ட்டாச்சும் கேட்டு பாருங்கள், நிறைய பேர்ட்டு விசாரிச்சு பாருங்கள். கண்மூடித்தனமாக ஏஜென்சியில் சொல்கிறத மட்டும் நம்பாதீங்க. எந்த கண்ட்ரியில் போனாலும் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம அதை வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிற வரைக்கும், பழக்கப்படுத்திக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஈவன் நம்ம தாய்நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் போனாலும் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வந்து மெயினான பிரச்சனை வந்து லாங்குவேஜ் இல்லாமல் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே டிஃபிகல்ட். ஈவன் சாதாரணமாக ஒரு ஆட் ஜாப் அதுவே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் ஃபீல்டில் வந்து வந்தோன்னே கிடச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறவங்க வந்து கண்டிப்பாக நம்பாதீங்க. அப்படி வந்து ரொம்பவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஈவன் மோர் தென் 2 years வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு சொன்னால் வந்து லாங்குவேஜ் தான் முக்கியம். வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, லாங்குவேஜ் போனோடனே படிக்கிறதுக்கு ரெடி ஆகிடணுன்ட்டு. வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஜாப்லாம் தேடி பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கலாம், அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம், அப்படிலாம் கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாப் ஒரு பக்கம் தேடுங்க, இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வந்ததுலேருந்தே லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்விடேஷன் வரும்போது இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் இல்லாமல் சரியான கஷ்டம். நான் இன்றைக்கி தான் என்னோட A2 லெவல் முடித்தேன். நான் நிறைய படித்தேன். நான் நிச்சயமாக சொல்லப்போனால் சரியானமே கஷ்டப்பட்டு படித்தேன். ரீடிங், ரைட்டிங், ஸ்பெஷலி ஸ்பீக்கிங்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு காட்டி பேச முடியாது. அண்டு இமெயிலெலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 இமெயில் நான் பாடமாக்கியிருந்தேன் ரைட்டிங்க்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸை விட அதிகமாகவே வந்திருக்கு எனக்கு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு அந்த ஈக்குவலான மார்க்ஸ் வந்திருக்கு எனக்கு. இன்றைக்கி தான் ஸ்கோர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் பாஸ் பண்ணிட்டேன். அண்டு நிறைய விஷயங்கள், நிறைய எஃபர்ட் நம்ம போடணும். ஏன்னா நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். அது சும்மா நம்ம எக்ஸாமுக்கு மொதல் நாள் படிச்சுட்டு இல்லைனா வந்து ஏனோ தானே தெரிஞ்சிக்க முடியாது. இது வந்து சும்மா நம்ம படிக்கிற ஸ்கூல் இது மாதிரி தானே. கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் இங்கே நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளோட கரியர் த்ரூ நம்ம வந்து ஃபுல்லாக இங்கே இருக்க போகிறோம், இல்லைனா வந்து நம்ம தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான எஃபர்ட் போட்டு லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் எந்த ப்ரோக்ராம்ஸுமே இல்லை இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. ஈவன் ரீசெண்டாக ஒரு டீச்சர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து வாரத்துக்கு ஆன்லைனில் எது ஒரு கன்சல்ட்டு. இங்கே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட, இங்கே இருக்க ஃபினிஷ் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிற மாதிரி வராது. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு அது ஒரு மாதிரி புரியும். இதுதான் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி வந்து சரியானவே கஷ்டம். இந்த டுவாலிங்கோலலாம் வெரி 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 பேசிக்ஸ் இருக்குது. சும்மா உங்களுக்கு பார்த்துக்கலாமே தவிர, ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிறது கஷ்டம். ஸோ மேபி இங்கே வந்தோன்னே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா இம்மிடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், செகண்ட் இயர் கோர்ஸ் ஃபீ முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. வெறும் ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ஃபீ மட்டும் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப இறுகிடுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவன் லாங்குவேஜ் வந்து இங்கே வந்து எக்ஸாம் செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து. அதனால் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து மேபி உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் சொல்லுமே ரஃப்லி ஒரு 9,000 euros. உங்களுக்கு ஒரு 3,000 euros வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஸோ 6,000 தான் பே பண்ண இருக்குது. செகண்ட் இயர் வந்தோடனே வந்து உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து A1 அவங்க சொல்கிற லெவல் A1ஓ A2ஓ அதை பாஸ் பண்ணால், அதை எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அந்த 3,000 உங்களுக்கு திரும்ப அந்த ஸ்காலர்ஷிப் செகண்ட் இயருக்கு கிடைக்கும். அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடிஷனலாக 6,000க்கு மேலே இன்னொரு 3,000 திரும்ப நீங்கள் 9,000 பே பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கோத்ரூ பண்ணாங்க. லாங்குவேஜ் ஃபெயில் ஆகிட்டு 9,000 கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. 10,000 12,000 அவங்கவுங்க கோர்ஸ் ஃபீக்கு ஏற்ற மாதிரி கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக செகண்ட் இயருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கோர்ஸ் ஃபீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.
நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிலலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. அலுமினா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கொலாபரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ஃபீல்டை பொறுத்தவரையில். ஆனால் இங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவை. லாங்குவேஜ் இல்லாமல் ஜாப்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அப்படி ஏதாவது ஜாப் கிடச்சின்னா நீங்கள் லக்கி, 1 in a million நான் சொல்லுவேன். அந்த மாதிரி கிடச்சா வந்து உடனே விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இப்போ எங்களோட பேட்சில் வந்து லாங்குவேஜ் படிக்கிற ஒருத்தர் இருக்கார், ஃபினிஷ் லாங்குவேஜ். அவர் வந்து ஸ்ரீலங்கன். அவருக்கு வந்து ஒன்று ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு, ஹாட் ஜாப் ஒன்று, க்ளீனிங் ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு ஒரு கம்பெனியில். அங்கே வந்து அவருக்கு வந்து அவங்களோட கோப்ப பண்ணி ஒர்க் பண்ண முடியலையா, ஏன்னு சொன்னால் வந்து அவங்க அளவுக்கு பேச முடியலை, அவங்க பேசுகிறது இவருக்கு புரியலை, ஒன்றுமே இல்லை, சுத்தம் இதுமாக இருந்திருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த ஜாப்பை கிவ் அப் பண்ணிவிட்டு இப்போ லாங்குவேஜ் கோர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்ஸை கொஞ்சம் தெரியாமல் கூட வந்து நம்ம யார்ட்டையுமே பேசவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் லாங்குவேஜ்க்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸ்பெஷலி இந்த ஏஜென்சியில் வந்து நிறைய காசு வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25 to 30 lakhsலாம் கேட்குறாங்களாம். ஜஃப்னா சைடில் ஒரு ஏஜென்சி வந்து, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஈவன் கிளம்பில் பம்பலப்பிட்டி சைடில் 2 ஏஜென்சிஸ் இருக்காங்க. 30 லட்ச ரூபா வரைக்கும் கேட்குறாங்களாம். என்னதுக்குன்னு தெரியல. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், உண்மைக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணலாம். ஏஜென்சின்னு யாருமே தேவையில்லை. நீங்களே டிரெக்டாக வந்து வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஓப்பன் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளைட் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து விசா ப்ரொசீடியர்ஸ்க்கு A to Z அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே அப்ளை பண்ணலாம். அங்கே நீங்கள் கொடுக்க போகிற 30 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ ஸ்ரீலங்காலேருந்து போகிறவங்களுக்கு இந்தியா போகிற செலவு ஒன்று இருக்குது, அங்கிட்டு VFS பேமெண்ட் இருக்குது, இன்டர்ஃபின்ல உங்களோட இன்சூரன்ஸ் பேமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே அக்கமடேஷன் புக் பண்ணணும், ஃப்ளைட் காஸ்ட் இருக்குது. ஃபேமிலியாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், 2-3 பசங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் பெரிய காஸ்ட் இருக்குது உங்களுக்கு. யூனிவர்சிட்டி காஸ்ட் எல்லாம் தாண்டி உங்களுக்கு பெரிய காஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா கண்மூடித்தனமாக ஒரு 25-30 லட்ச ரூபா அவன் ஏன் கேட்குறேன்னு தெரியாமல் இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஜென்சிக்காரனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. முக்கியமாக வந்து சோமன் கியல்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, நொனின் 1 புக் இருக்குது, நொனின் 2 புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். மேபி வந்தோடனே வந்து வாங்க பாருங்கள், வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் படிங்க. அண்டு மறக்காமல் சொல்கிற ஒரே விஷயம், ஏதாவது இந்த ஏஜென்சியில் வேறு ஏதாச்சும் கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்போ இல்லைனா வந்து என்னோடய மெயில் அட்ரஸ் இருக்குது, நீங்கள் என்னோடய யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா இருக்குது, அதுக்கு போய்ட்டு எனக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நான் எனக்கு வந்து எல்லா பேத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச நான் சப்போர்ட் நான் தரேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டடீஸோ ஏதோ ஒன்று பர்சியூ பண்ணணும், லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கஷ்டப்படுறோம், எங்கேயோ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே ஏதோ ஒரு சேஞ்சை எதிர்பார்த்து தான் போகிறோம், பண்ண நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை கண்மூடித்தனமாக யாரையோ நம்பி அப்படி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. இன்னும் 2-3 பேர் நான் கேள்விப்பட்டேன், ஒரு சில ஏஜென்சியில் காசு கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த அட்ரஸ்லேருந்து அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஃபேக். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 lakhs மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டிரெக்டாக போய்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபீஸில். கடைசியாக பார்த்தா அந்த ஆஃபீஸும் மூடி. ஸோ காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் இல்லை, அவனுங்களும் இல்லை, ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு காலி காணா போயிட்டானுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே வந்து சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் இருக்க நகை நட்டு சம்டைம்ஸ் வந்து ஈடு வைக்கிறாங்க, லேண்டை வச்சுருக்க வாகனத்தெல்லாம் விற்றுட்டு அண்டு லைஃப் டைம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு மத்தியில் செய்யும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க. அண்டு ஈஸி எடுத்துடாதீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு அதே மன தைரியத்தோடு வந்து இருங்க. இங்கே கிடைக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன், ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும். அண்டு ஸ்டடீஸுக்கும் அதே மாதிரி தான், ஃபினிஷ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அது பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபினிஷ் லாங்குவேஜ் பற்றி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 monthsக்குள்ளே 1 to 6 monthsக்குள்ளே என்னென்ன மாதிரியான ப்ரொசீடியர்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ண வேண்டியிருக்கு, அது பற்றின டவுட்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அவங்களுக்கு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அது நீங்கள் மெயில் த்ரூ இல்லைனா வந்து கமெண்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓகே காய்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சம்மந்தமே இல்லாத இடத்துல கொடுத்துட்டு போயிடாதீங்க. எது வேணாலும் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். ஸ்பெஷலி நீங்கள் இந்த ஏஜென்சியெல்லாம் போனீங்கன்னா எங்கே இருக்கானுங்க, யார் என்ன டீட்டெயில்ஸ், பேங்கிங் த்ரூ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, வேறு யாரும் அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கதைக்க முடியுமா, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பேசுங்க. ஓகே, and இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you.